வயநாடு நிலச்சரிவில் தனது 9 குடும்ப உறுப்பினர்களை இழந்து தனக்கு உறுதுணையாக இருந்த வருங்கால கணவரையும் விபத்தில் பறிகொடுத்த ஸ்ருதியை யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. சொந்தங்களை இழந்து, வீட்டை இழந்து, வாழ்வின் அனைத்து சந்தோஷங்களையும் இழந்து நின்ற ஸ்ருதிக்கு கடைசி நேரத்தில் கை கொடுத்து நம்பிக்கை அளித்துள்ளனர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த 2 நண்பர்கள். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி உள்ளிட்ட மலை கிராமங்களில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கானோர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். பலரும் தங்களது உறவுகளை பறிகொடுத்து நின்ற அந்த காட்சிகள் நாட்டையே கண்ணீர் சிந்த வைத்தது. அப்படி அந்த நிலச்சரிவில் தனது ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இழந்தவர்தான் ஸ்ருதி. திருமண ஏற்பாடுகள் துவங்கி நிச்சயதார்த்தமும் முடிந்து ஒரு சில நாட்களில் தனது காதலனை கரம் பிடிக்க காத்திருந்தார் ஸ்ருதி. அப்போது அவரது வாழ்வில் இடியாய் விழுந்ததுதான் நிலச்சரிவு சம்பவம். இதில் தனது வீட்டோடு குடும்பத்தினர் அனைவரும் மண்ணில் புதைந்து உயிரிழந்த நிலையில் நிற்கதியாக நின்ற ஸ்ருதிக்கு துணையாக வந்து நின்றார் காதலன் ஜின்சன். அப்போது ஊடகங்களில் பேசிய ஜின்சன், ஸ்ருதியின் வாழ்நாள் முழுவதும் அவருடன் இருப்பேன் என்றும், ஸ்ருதிக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய கனவு என்றும் பேட்டியளித்தது பார்ப்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதற்கிடையே நிலச்சரிவில் உயிரிழந்த தனது தாயின் உடல் DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவருக்கு இறுதி மரியாதை செய்ய சென்றார் ஸ்ருதி. ஜின்சன் மற்றும் அவரது குடும்பத்தினரோடு சென்று மரியாதை செலுத்திவிட்டு திரும்புகையில் அவர்கள் சென்ற கார் பேருந்துடன் மோதி விபத்தில் சிக்கியது. இதில் காரில் பயணித்த அனைவருக்கும் காயம் ஏற்பட ஜின்சனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து கல்பட்டாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செப்டம்பர் 11ஆம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஜின்சன். ஸ்ருதிக்கு ஒரே ஒரு துணையாக இருந்த ஜின்சனும் உயிரிழந்த செய்தி ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கலங்கச் செய்தது. உறவுகள் அனைவரும் இறந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஸ்ருதிக்கு அவரது வருங்கால கணவர் ஜின்சன் விரும்பியபடி ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என கேரள அரசுக்கு பலரும் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் திருச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஆன்லைன் தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த ஜோசப் ஆண்டனி மற்றும் டெனிஸ் டேவிஸ் ஆகியோர் இணைந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்ருதிக்கு வீடு கட்டி கொடுக்க முன்வந்துள்ளனர். முன்னதாக மும்பையைச் சேர்ந்த மரியா ஜோன்தாஸ் மற்றும் பீனா தம்பதி ஸ்ருதிக்கு கல்பட்டா பொன்னாடா பகுதியில் 11.5 சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருந்தனர். அவர்கள் வழங்கிய அந்த இடத்தில்தான் ஸ்ருதிக்கு வீடு கட்டி கொடுக்க முன்வந்துள்ளனர் ஜோசப் ஆண்டனி மற்றும் டெனிஸ் டேவிஸ். இதன் ஒரு பகுதியாக வீடு கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ஸ்ருதி ஆம்புலன்ஸ் மூலம் அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டார். ஆம்புலன்ஸில் இருந்த அவரிடம் அடிக்கல்லை காட்டிவிட்டு பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. தனது வீடு, உறவினர்கள், காதலன் என அனைத்தையும் இழந்து நின்ற ஸ்ருதியின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சிறு புன்னகையை பார்க்க முடிந்தது. உயிரிழந்த தனது காதலனின் விருப்பப்படி சொந்தமாக வீடு கிடைத்திருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நாத்தழுதழுக்க பேசினார் ஸ்ருதி. கஷ்டமான இந்த நேரத்தில் தனக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியது காண்போரை கலங்கச் செய்துள்ளது.